ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சந்தனம் ஆனந்த். நம்ம இந்த வீடியோவில் ஒரு சில கவிதைகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெட்டினாலும் எரித்தாலும் சந்தனம் மனத்தையே தரும். அதுபோலத்தான் நல்லவர்களின் குணங்களும் எக்காலத்திலும் மாறுவதில்லை. தன்னை போலத்தான் எல்லோருக்கும் 1000 பிரச்சனை இருக்கும் என்று புரிந்து கொண்டால் யாரிடத்திலும் குறையோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டார்கள். எவ்வளவுதான் வளைந்து கொடுத்தாலும் சில நேரங்களில் மனதை ஒடித்து விடுகிறது இந்த வாழ்க்கை. ஆபத்துக்கு பாவம் இல்லை, சரிதான். ஆனால் பாவம் பார்ப்பதிலே பல நேரங்களில் ஆபத்து இருக்கிறது. முள் இருக்கேன்னு மீன் சாப்பிடாமல் இருக்கோமா? பார்த்து பாதுகாப்பாக சாப்பிட்றதில்ல. அது மாதிரி தான் சில பிரச்சனைகளும். நம்மீது பற்று வைக்கும் மனிதர்களை விட நம்மை பற்றி பிறரிடம் பற்ற வைக்கும் மனிதர்களே அதிகமாக உள்ளார்கள். ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்துவிடப் போவதில்லை. ஒருவர் உன்னை இகழ்வதால் நீ தாழ்ந்துவிடப் போவதும் இல்லை. என்றும் நீ நீயே என்பதை புரிந்து கொள். நீங்கள் உண்மையிலேயே ஒன்றை ஆழமாக விரும்பும்போது அதை நீங்கள் அடைவதற்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்த வீட்டில் யாராவது இறந்தால் அது பேய். தன் வீட்டில் யாராவது இறந்தால் அது சாமி. அடுத்த வீட்டில் கஷ்டங்கள் வந்தால் அது அவர்களுக்கு செய்த பாவம். நம் வீட்டில் கஷ்டங்கள் வந்தால் அது கடவுள் கொடுக்கும் சோதனை. இதுதான் மனித சமூகத்தின் நீதி. திருமணத்திற்கு பின் ஒரு ஆண் தன்னை நல்ல மகனாகவும் நல்ல சகோதரனாகவும் நல்ல உறவுக்காரனாகவும் நிலைநாட்டிக் கொள்வதற்காக ஒரு முறையும் நல்ல கணவனாகவும் நல்ல தகப்பனாகவும் தோற்றுக்கொண்டே இருக்கிறான். உதட்டளவில் பழகும் உறவுகளிடம் நீங்கள் கழுத்தளவு அன்பு காட்டினால் நகத்தளவு கூட உங்களால் உயர முடியாது. வயதாகும் போது அழகான முகமெல்லாம் சுருக்கம் அடையும். திமிரான உடம்பெல்லாம் தளர்ந்து போகும். ஆனால் அழகான உள்ளம் மற்றும் எதுவுமின்றி அப்படியே இருக்கும். உங்களை ஏன் தவறாக நடத்தினோம் என்று சிலர் வருத்தப்படும் வகையில் நீங்கள் வாழும் காலம் நிச்சயம் வரும். காத்திருங்கள், தளர்ந்து விடாதீர்கள். பகலில் தூக்கம் வந்தால் உடம்பு பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம். இரவு தூக்கம் வரலைன்னா மனசு பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம். கணவன் துணை இருந்தால் பல அவமானத்தையும் பல துயரத்தையும் கூட கடந்துவிடலாம். அதே கணவர் தன் துணையை அவமானப்படுத்தியோ அசிங்கப்படுத்தியோ இருந்தால் அந்த பொண்ணுக்கு அதைவிட பெரிய துயரம் எதுவும் இல்லை.